பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் 66ஆம் சங்கீதத்திலே அந்த 6வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, அந்த கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது, அங்கே அவரில் களி கூர்ந்தோம் என்று வேதம் சொல்கிறது. அதாவது தேவன் அவர்களை களிகூர பண்ணினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அங்கே அவரில் களி கூர்ந்தார்கள். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் தாமே இந்த நாட்களிலே அவர் சிவந்த சமுத்திரத்தை அவர் 2ஆய் பிரித்தார். தம்முடைய ஜனங்களை, அவரால் விடுவிக்கப்பட்ட ஜனங்களை சமுத்திரத்தின் வழியாய் கர்த்தர் நடத்தினார். அதாவது 2ஆய் பிரித்த இடத்திலே அந்த தரையானது அது உலர்ந்த தரையாக இருந்தது. கர்த்தர் அதில் எந்த விதமான சேரோ எந்த விதமான ஈர பசையோ கிடையாது. தேவன் அந்த உலர்ந்த தரையாக கர்த்தர் மாற்றி தேவனால் விடுவிக்கப்பட்ட ஜனத்தை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை அவர் அப்படியாய் அதிசயமாய் அவர் நடத்தினார். அது மாத்திரமல்ல, ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள் வேதம் சொல்லுகிறது. யோர்தானை தேவன் பின்னிட்டு திரும்ப பண்ணினார். அது மகிமை உண்டாவதாக. உண்மையாகவே இந்த நாட்களிலே தேவன் தேவ ஜனத்துக்காக அவர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அதாவது அவ்வளோ பெரிய சிவந்த சமுத்திரத்தை 2ஆய் பிரித்தார். பெரிய பிரவாய்த்து வருகிற யோர்தானை தேவன் பின்னிட்டு திரும்ப பண்ணினார். தேவ ஜனத்தை அதன் வழியாகவே அவர் நடத்தினார். அது மகிமை உண்டாவதாக. தேவன் என்றைக்குமே அதாவது அதிசயமாய் அவர் ஆச்சரியமாய் நடத்துகிற ஒரு நல்ல தேவன். அவர் அதிசயமாய் ஆச்சரியமாய் அவர் நடத்துகிறபடினால நாங்கள் அவரிலே, நாங்கள் அவர் மூலமாய் நாங்கள் களி கூறுகிறோம், சந்தோஷப்படுகிறோம். ஆண்டவதாமே இந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அவர் உங்களை களிகூற பண்ணுவார். அவர் உங்களை அதிசயமாய், அவர் உங்களை ஆச்சரியமாய் அவர் நடத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நடத்துகிற விதம், நீங்கள் அவர் நடத்துகிற விதத்தை நீங்கள் பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். நீங்கள் உண்மையாகவே களி கூறுவீர்கள். ஆண்டவராமே உங்கள் வாழ்க்கையிலே தேவன் பெரிதான காரியங்களை செய்வார். அவர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதியும். இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.